அதோட இன்னைக்கு எங்க பார்த்தாலும் போதைப் பொருள் விற்பனை அமோகமா நடந்துகிட்டு இருக்குது. இன்னைக்கு நம்முடைய கிராம பகுதியில் இருந்து நகரம் வரை எந்த பகுதியில் பார்த்தாலும் கஞ்சா விற்பனை அமோகமா நடந்துகிட்டு இருக்குது. கஞ்சா விற்காத இடமே இல்லை. உண்மைதானே? இன்னைக்கு தொலைக்காட்சியிலையும் பத்திரிகையிலையும் பாருங்க, இந்த செய்தி தான் அடிக்கடி வந்துகிட்டு இருக்குது. இன்றைக்கு தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் தினந்தோறும் போதைப் பொருள் கண்டுபிடிக்கப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக அன்றாட செய்தி, தொலைக்காட்சி செய்தி, பத்திரிகை செய்தி. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்று ஒரே ஆண்டு தான். அந்த ஒரே ஆண்டில் இன்றைக்கு தமிழகத்தில் போதைப் பொருள் நடமாட்டம் அதிகரித்து விட்டது. அதை கட்டுப்படுத்த வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு பிரதான எதிர்க்கட்சி என்ற முறையில் நாங்கள் எச்சரிக்கை விடுத்தோம். ஆனால் இந்த அரசு அதுக்கு உரிய நடவடிக்கை எடுக்கல. அதனால இந்த 4 ஆண்டுகள போதைப் பொருள் விற்பனை அதிகமாகி இன்றைக்கு மூளை முடுக்கு அனைத்து பகுதியிலும் இன்றைக்கு போதைப் பொருள் விற்பனை தங்கு தடையில்லாம விற்கப்படுகிறது. பள்ளிக்கு அருகில, கல்லூரிக்கு அருகில பொதுமக்கள் அதிகமாக கூடுகின்ற பகுதியில் போதைப் பொருள் விற்பனை அதிகரித்து விட்டது. இதனால் மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் இந்த கஞ்சாவுக்கு அடிமையாகி சீரழியக்கூடிய நிலை தமிழகத்தில் ஏற்பட்டிருக்கிறது. இதுக்கு காரணம் திரு ஸ்டாலின் அரசாங்கம் தான் பொறுப்பேற்க வேண்டும். ஏனென்றால் நம்முடைய குழந்தைகள் நம் கண்முன்னே சீரழியக்கூடிய நிலை இந்த ஆட்சியிலே தான் பார்க்கப்படுகிறது. ஆனால் இன்றைக்கு நாங்கள் சொல்லும்போதெல்லாம், நாங்கள் சொன்ன போதெல்லாம் திரு ஸ்டாலின் அவர்கள் அதை கண்டுகொள்ளவில்லை. இன்றைய தினம் இன்றைக்கு தொலைக்காட்சியின் வாயிலாக கோரிக்கை வைக்கின்றார். இளைஞர்களே, போதையின் பாதையில் செல்லாதீர்கள் என்று முதலமைச்சர் தொலைக்காட்சியின் வாயிலாக இன்றைக்கு கோரிக்கை வைக்கின்றார். இதே செய்தியை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பிரதான எதிர்க்கட்சி சட்டமன்றத்திலும் தெரிவித்தோம், அறிக்கையின் வாயிலாக வெளியிட்டோம், தொலைக்காட்சியின் வாயிலாக பேட்டி கொடுத்தோம். அப்பொழுதே இந்த முதலமைச்சர் உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் நம்முடைய குழந்தை செல்வங்களை காப்பாற்றிருக்கலாம். அதையெல்லாம் விட்டுவிட்டு போதைக்கு அடிமையாகி சீரழிந்து போய் நிற்க இடமில்லாமல் இன்றைக்கு தடுமாறி கொண்டிருக்கின்ற அந்த போதை ஆசாமிகள் இன்றைக்கு முதலமைச்சருக்கு நானோதை வந்து போதையின் பாதையில் செல்லாதீர் என்று குறிப்பிடுகிறார். ஒரு திறமையற்ற முதலமைச்சர், ஒரு பொம்மை முதலமைச்சர், என்ன செய்வது என்று அறியாமல் நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்பதை நேரத்தில் எண்ணி பார்க்க வேண்டும். ஒரு நாடு என்று சொன்னால், ஒரு மாநிலம், ஒரு நாடு என்று சொன்னால் அந்த தலைமை பொறுப்பு வைக்கின்ற முதலமைச்சர் பிரதான எதிர்க்கட்சி சொல்கின்றதை முழுமையாக கேட்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் தமிழகத்திலே போதைப் பொருள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்தியிருக்கலாம். அப்பொழுதெல்லாம் அதற்கு உண்டான நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால் இன்றைக்கு தமிழகம் இந்தியாவிலேயே போதைப் பொருள் விற்பனை நடைபெறுகின்ற மாநிலமாக உருவாகிவிட்டது என்பதை நேரத்தில் எண்ணி பார்க்க வேண்டும்.